everyone, you're welcome by Mother of Daughters. ஹோப் உங்கள் லாஸ்ட் வீக்கெண்ட் நல்லா போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கே பாண்டியில் எங்களுக்கு பயங்கரமாக போச்சு. ஒரு சில நெட்வொர்க் இஷ்யூனால எனக்கு இந்த வீக் ரெகுலராக அப்லோட் பண்ணுற மாதிரி மண்டேயில் முடியல. ஸோ இந்த வீடியோ அட்லீஸ்ட் டியூஸ்டே அன்னைக்காவது ரிலீஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் குயிக்காக பண்ணுற மாதிரி 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், அது இல்லாமல் இந்த வீக் பேக்கிங்கில் ஒரு சில கண்டுபிடிப்பெல்லாம் செஞ்சு பார்த்தேன். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக கொஞ்சம் பிளான் பண்ண டைமுக்கு இல்லாமல் டிலேவாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா உடனே பிரிஞ்சி தான் பண்ணி கொடுத்துருவேன். பட் இப்போது நமக்கு ப்ரோட்டீன் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சமாவது டெய்லி சேர்க்கணும் அப்படின்றதுனால என்ன டைம் ஆனாலும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த பிரிஞ்சில் ஆட் பண்ணி பண்ணுறது. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒரு வெஜிடபிள் புலாவ். பட் குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். இந்த ரெசிபி குக்கரில் பண்ணாலும் நான் விசில் இல்லாமல் தான் பண்ணுவேன் அப்படின்றதுனால இதுக்கு அடிக்கனமான பாத்திரத்திலேயே பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு 2 பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே ஒரு 4 சில்லு அளவுக்கு தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டு அதை வதக்கணும் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றினா என்ன டேஸ்ட் வருமோ சேம் டேஸ்ட் இதில் இருக்கும். வெஜிடபிள் புலாவுக்கு பன்னீர் க்யூப்ஸாக பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் பன்னீர் ஃப்ரை பண்ணி அதையுமே புலாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன். சைட் டிஷ்க்கு முட்டை வேக வச்சு கட் பண்ணி ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவில் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது நல்ல உதிராக வேணும் அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா ட்ரையாக கிடைக்கும். ஸோ நான் நல்ல பாயில் ஆன ஸ்டேஜில் தான் எடுப்பேன் அப்படின்றதுனால இன்றைக்கி 2 கப் ரைஸ்க்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு கூடவே அந்த தேங்காய் அரைச்சி போட்டிருக்கோம் அப்படின்றதுனால தேங்காய் பால் ஊற்றி கொதிச்சா ஒரு திக்னஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி திக்னஸ் இருக்கும் அந்த கிரேவிலேயே. பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சாதம் ஓரளவு ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் டைமில் தான் இதில் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பழைய தோசை தவா நல்லா ஹீட் பண்ண வச்சுட்டு அதில் தம் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். இதில் விசில் போடலை, நம்ம இடையில அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புலாவில் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ரைஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோன்னா எப்படியும் ஒவ்வொரு பைட்டுக்கும் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் போயிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் மேக்ஸிமம் இனி பிரிஞ்சி மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரு பேக்கிங் கண்டுபிடிப்புலாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ரெட்டு ஒன்று நம்ம ஈஸ்ட் வச்சு மாவை புளிக்க வச்சு அது பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஈஸ்ட் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைனா ஈனோ ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நான் இந்த வாட்டி என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு மாவை எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ப்ரெட்டுக்காக மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை ஆட் பண்ணி அதில் ரைஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் முந்தின நாள் ஈவினிங்கே ஒரு 8 மணி இருக்கும் அந்த டைமுக்கு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது ரெடி பண்ணி வைக்கும்போது டைம் கரெக்டாக 8:30 ஆச்சு. இதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டே அன்னைக்கு காலையில் எப்படி இருந்தது அப்படின்னு காட்டுறேன்.
இப்ப டைம் வந்து கரெக்ட்டா ஒரு 10:30 இருக்கும். அந்த டைம்ல ஓப்பன் பண்ணி பார்த்தம்போது, இதுல வந்து ஒரு சேஞ்சுமே இல்ல. பட் லைட்டா வந்து புளிக்கிற வாசனை மட்டும் இருந்துச்சு. பட் மாவு வந்து கெட்டு போகல. இந்த மாவு வந்து நான் ஆல்ரெடி பிரெட் பண்றதுக்காக 2 ஃபுல் கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன். அந்த கப்போட அளவு வந்து 250 ml இருக்கும். இப்போ 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மாவு, 1 கப் அளவுக்கு வந்து புளிக்க வச்ச அந்த மாவு. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே சேர்த்து என்னோட பிளெண்டர்லேயே வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து டைட்டான டோவா தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். தயிர் சேர்த்தா நம்ம மோஸ்ட்டா வந்து ரைஸ் ஆகுற டைம் எல்லாம் குடுக்க மாட்டோம். பட் ஈஸ்ட் சேர்த்தா குடுப்போம் இல்லையா? ஸோ அதனால இருக்கட்டும் அப்டின்றதுனால, இது ரைஸ் ஆகுதா? இல்ல என்ன சேஞ்ச் நடக்குது அப்டின்னு பார்க்கறதுக்காக கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அத மூடி போட்டு வச்சுட்டேன். இது நான் செஞ்சு வைக்கும்போது டைம் வந்து அரவுண்ட் ஒரு 11 இருக்கும். இந்த டோ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம், திரும்ப நம்ம இடையில எடுத்து கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து மாவு பெசைற மாதிரி இருக்கும். எனக்குமே நெக்ஸ்ட் பேட்ச் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு பால் எடை சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்றதுனால, இன்னைக்கு அந்த ஒர்க்கையுமே முடிச்சிருந்தேன். இந்த பட்டர்ல வந்து நல்ல சால்ட்னஸ் தெரியும். மோஸ்ட்டா நம்ம நல்ல பசும்பால் வாங்குறோம் அப்படின்னா, அதில கண்டிப்பா எல்லாத்துலயுமே வந்து நல்ல சால்ட்னஸ் தெரியும். ஸோ நம்ம வேற பேக்கிங்க்கு பிஸ்கெட்டுக்கோ, கேக்குக்கோ யூஸ் பண்ணும்போது, அதுக்கு ஏத்த மாதிரி பேக்கிங் சோடா இல்ல நம்ம பேக்கிங் பவுடர வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பூன்லலாம் வேஸ்ட் ஆகாம எல்லாமே வந்து மாவுலயே சேர்த்து பெசஞ்சுட்டேன். ஆக்சுவலா பிரெட் பண்றதுக்கு வந்து இந்த ஈஸ்ட்டு, தயிர் சேர்த்து பண்றது இல்லாம, சவர்டோ ஸ்டார்ட்டர் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அது வந்து எப்படின்னா, ஒரு 8 நாளைக்கு மேல வந்து நம்ம அந்த மாவ மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா பாதி போர்ஷன் எடுத்துட்டு, அதில உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணி அத க்ரோ பண்ற மாதிரி இருக்கும். நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவ வந்து ஒரு 3 1/2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் ஷாக்கிங் ரிப்போர்ட் என்னன்னா, எந்த சேஞ்சுமே இல்ல. சப்பாத்தி மாவு பெசஞ்சு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இருந்துச்சு. பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்டின்னா, நமக்கு வந்து ஈஸ்ட் போட்டா ஒரு புளிப்பு டேஸ்ட் ஒண்ணு தெரியும். அதே மாதிரி அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது, டேஸ்ட் பண்ணதுல. ஸோ வந்து இந்த அளவுக்கு திக்னஸா நான் பிரெட்டுக்கு வந்து வச்சு பார்த்துருக்கேன் முன்னாடியே, தயிர் போட்டு பண்ணப்போ. பட் அந்த டைம் ரொம்ப கல்லு மாரி வந்திருந்தது. அதனால இந்த மாவுல இன்னும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு, அதே பிளெண்டர்லயே போட்டு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி எடுப்போம் இல்லையா? கேக்குக்கு எடுக்கிற அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிய விட இன்னும் கொஞ்சம் திக்கா எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு, அத வந்து பேன்ல கிரீஸ் பண்ணிட்டு அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்ச நாளா பேக்கிங்க்கு ஏதாவது ட்ரை பண்ணும்போது, கூடவே தெரிஞ்ச ரெசிபீஸ் ஏதாவது 2, 3 ஸ்நாக்ஸா பண்ணி வச்சுர்றது. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ஈஸியா பண்ற மாதிரி ஒரு சாக்கோ மஃபினும், ஒரு கேக்குமே பண்ணியிருந்தேன். ஒரே பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதிலேயே எப்படி இந்த 2 ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்துக்கலாம். 250 கிராம் அளவுள்ள ஒரு கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்துட்டு,
வெட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரே மிக்ஸி ஜார்லேயே பண்ணியிருக்கேன். கூடவே 1 1/2 கப் அளவுக்கு சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 2 முட்டை. முட்டை வந்து செக் பண்ணிவிட்டு தான் நான் போட்டேன் தண்ணியில், அதனால் டைரெக்டாக போட்டேன். நீங்கள் பண்ணுறதா அப்படி இருந்ததுன்னா ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா போடுங்க. முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இன்றைக்கி ஆயிலுக்கு நான் செக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸிங்கை வந்து அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மெஷரிங் கப் தான் இருக்கணும், இவ்வளோ மெஷர்மெண்ட் தான் போடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன். பட் ஆக்சுவலாக அதுவே கிடையாது. நம்ம நார்மல் சமையலில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம் இல்லையா? உப்பு அதிகமானா வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுறது, அதே மாதிரி கான்செப்ட் எல்லாம் பேக்கிங்கில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்னதான் நிறைய கேக் ரெசிபி பார்த்தாலும் நான் ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ 1 கப் கோதுமை மாவுன்றதுக்கு வந்து என்ன அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துட்றேன். இன்றைக்கி அதில் டபுள் த டைம் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் மாற்றி போட்டாலும் பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகிடாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேக்கோட விஷயங்களில் நிறைய மாற்றிக்கலாம். இன்றைக்கி பட்டர் பேப்பர் போடலை, அதுக்கு பதிலாக நெய் வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு சுற்றி கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு டேப் பண்ணி எடுத்துட்டேன். இதில் டாப்பிங்ஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால இன்றைக்கி நட்ஸில் பாதாமும் வால்நட்டும் தான் வீட்டில் இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணிவிட்டு மேலே அப்படியே டாப் பண்ணி விட்டாச்சு. இந்த கேக்குக்காக ப்ரிப்பேர் பண்ண பேட்டரில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1/4 அளவுக்கு வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த க்ரஷ் பண்ண நட்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெசிபி பண்ணேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிட்டு, அதையும் இந்த பேட்டரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நம்ம டைல்யூட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சிட்டேன் பால். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணும்போது ஸ்வீட் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து திரும்பவுமே பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு கேக்குக்கு ஊற்றுறதை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மஃபின் ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் வந்து மஃபின் லேயர் போட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கரண்டி ஊற்றிட்டேன். அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்து வச்சுருந்தேன், பட் எக்ஸாக்டாக வந்து 6 கப் கேக் வந்துச்சு. இதில் க்ரூஷியலான டைம் அப்படின்னா டைம் செட் பண்ணுறது தான் ஓவனில். ஏன்னா கேக்கு, ப்ரெட்டு, மஃபின் இது 3த்துக்குமே வந்து டைம் டிஃபர் ஆகும், டெம்பரேச்சரும் வந்து டிஃபர் ஆகும். இன்கேஸ் ஈஸ்ட்டு போட்டு ரைஸ் பண்ண மாதிரி திக்கான டோவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெட்டுக்கு வந்து கண்டிப்பாக 200 டிகிரி செல்சியஸ் கிட்ட வைக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் லூஸாக ஸ்டிக்கி டோவாக பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அந்த கேக்குக்கும் ப்ரெட்டுக்கும் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி ஒரு 190 தான் இன்றைக்கி வந்து வச்சுருந்தேன். மோடு வந்து கன்வெக்ஷனில் தான் வச்சுருந்தேன். டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆனில், கூடவே வந்து ஃபேன் மோடும் ஆன் பண்ணியிருந்தேன். மஃபின்ஸ்க்கு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து டாப்பிங் பண்ணேன் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததை கேக்லேயுமே பண்ணியிருந்தேன். அந்த டோ வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மஃபினோட டெம்பரேச்சர் வந்து 180லேருந்து 185 வரைக்கும் வைக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்பப்போ செக் பண்ணிக்கலான்றதுனால காமனாக 190 டிகிரி செல்சியஸ் வந்து வச்சுருந்தேன். அவனை வந்து 190க்கே 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதில் பிளேஸ்மெண்ட் வந்து டாப் அண்ட் பாட்டம் ராடுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி வச்சேன். கேக்கையும் ப்ரெட்டையும் ஃபஸ்ட்டு ரேக்கில் வச்சுட்டு பாட்டம் ரேக்கில் வந்துட்டு மஃபின் ட்ரேவை வந்து வச்சுருந்தேன். டெம்பரேச்சர் அண்ட் மோட் செட்டிங்க்கு அப்புறம் டைமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஏற்ற மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். மஃபின் வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கேக்குக்கும் ப்ரெட்டுக்கும் வந்து 35 to 40 மினிட்ஸ் வந்து வைக்கலாம்.
எதிர்பார்த்த மாதிரியே பேக் சைடு உள்ளது தான் வந்து எப்போதும் போல் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. பட் ஒரு 12 மினிட்ஸ் அப்போவே ஓரளவு பேக் ஆகிருந்துச்சு மஃபின் எல்லாமே. பட் நம்ம இந்த 2, 3 ஐட்டம் இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரே டைமில் வைக்கும்போது டைம் மட்டும் கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு டிஷ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அலாம் வரும், நம்ம எடுத்துக்கலாம். நியர்லி ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்போது மஃபின் எடுத்து வெளியில் ஆற வச்சுட்டேன். இதில் ஷாக்கிங்காக இருந்தது வந்து பிரெட்டு வந்து எனக்கு சீக்கிரம் பேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து பேக் ஆகிடுச்சு செக் பண்ணும்போது. செகண்ட் டைம் செக் பண்ணி பார்த்தேன். அதனால் அதையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் பேக் ஆகாமல் இருந்தது வந்து கேக் தான். அதனால் அதையுமே எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கூல் ஆகிறதுக்காக வச்சாச்சு. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் டாப் ராடுக்கு ரொம்ப க்ளோஸாக இவ்வளோ டெம்பரேச்சர் வச்சதில்ல. அதனால தான் அந்த ப்ரௌனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த தடவை. கப் கேக் ரிசல்ட் வந்து சூப்பராகவே வந்தது. ஆக்சுவலாக இது அப்ராக்சிமேட்டாக பண்ணது. அதனால தான் சொன்னேன், ரொம்ப வந்து மெஷர்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம ஓரளவு ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இது ப்ரெட்டுன்னு ஒத்துக்க முடியுமான்னு தெரியல. பட் நிஜமாகவே வந்து ஈஸ்ட்டு, தயிர் எதுவுமே சேர்க்காம இது வந்து பெரிய விஷயந்தான் இந்த அளவுக்கு வந்திருந்தது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்ட்டி கேக் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற தைரியத்தில் சொல்லலை. நிஜமாகவே நான் இது வரைக்கும் பண்ண கேக்லேயே டேஸ்ட் வந்து இந்த கேக் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னே தெரியல, நார்மலாக போடுற மெஷர்மெண்ட் தான். அந்த தேங்காய் எண்ணெய் புதுசாக இருந்ததுனால அதோட டேஸ்ட்டாக இல்லை என்னன்னு தெரியல. டெக்ஸ்சரும் சூப்பராக இருந்தது. பட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா எடுத்து பேக் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது எங்கள் வீட்டில். அன்றைக்கி ஈவினிங்கே முடிஞ்சிருச்சு. கப் கேக்குமே ஆக்சுவலாக டிஸ்பிளேக்கு தான் இப்படி ஜார்லலாம் போட்டு வைக்கிறேன். இதெல்லாம் ஒரு நாளுக்கு மேலே இல்லை வீட்டில். அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு லஞ்ச் பேக்கிங் டைம். மோஸ்ட்டாக ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லை வந்து பருப்பு குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு தான் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து சைட் டிஷ்ஷாக வைப்பேன். பட் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு கூட இவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வைக்க முடியாது பசங்களுக்கு. அப்படியே வச்சாலும் அதில் பாதி வந்து வீட்டுக்கு வந்துடும். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். பட் நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து அதில் சேர்ந்துடும். சைட் டிஷ் மட்டும் பருப்பு வடை, சிப்ஸு, அதுக்கப்புறம் பக்கோடா இது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுட்டோன்னு வைங்களேன், இந்த ரைஸ் வந்து ஃபுல்லாக காலி ஆயிரும். இந்த ரெசிபி ஒரு தடவை ஷார்ட்ஸில் போட்டிருந்ததுனால ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ். அதனால தான் இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். சாதத்தில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே பெருங்காயம் சேர்த்துட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம். இது வதங்கிறதுக்குள்ளே இதில் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு மசாலா ஆட் பண்ணுவோம். அதில் வந்து தேங்காய், 4 சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே ஒரு 2 பல்ஸ் விட்டால் போதும். கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. கேரட் பீன்ஸ் ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இந்த மசாலாவும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக வேணால் தண்ணி தெளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த சாதத்துக்கு இன்றைக்கி சைட் டிஷ்க்காக கோஸ் வச்சு ஒரு பக்கோடா மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கோஸ் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம் வந்து ஃபைனாக வேண்டாம், கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள்,
கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இது எல்லாமே தேவைக்கு ஏத்த மாதிரி போட்டு, கொஞ்சமா மல்லி இலை, சீரகம் இது எல்லாமே சேர்த்து தண்ணி தெளிச்சு, ரொம்ப தண்ணி அதிகமாகிடாம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். கொஞ்ச நேரத்திலே இந்த பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதா கிள்ளி கிள்ளி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ரைஸ்க்கு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். ஆக்சுவலா இது பண்ணியிருந்தது வந்து டியூஸ்டே. லாஸ்ட் வீக்ல அன்னைக்கு தான் பசங்க லாஸ்ட்டா ஸ்கூல் போயிருந்தது. அன்னைக்கு பயங்கரமான மழை. அன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடல. பட் நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்கூல் லீவ் விட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவரைக்கும் ரொம்ப அர்ஜென்ட் அப்டின்னா, ப்ரொவிஷன் வந்து ஆன்லைன்ல Amazonல போட்டிருக்கேன். பட் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து போட்டதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லாஸ்ட் 2 நாளாவே கொஞ்சம் மழையா இருந்தது அப்டின்றதுனால இந்த தடவ போட்டிருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம ஷாப்ல போய் வாங்குறத விட Amazonல கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ரேட்டுமே நம்ம முந்தின நாள் ஈவினிங் போடுறப்போ ஒரு ரேட் இருக்கு. ஸோ டெலிவரி ஆகும்போது காலையில ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு டிஃப்ரென்ஸா தெரிஞ்சது என்ன அப்டின்னா, தேங்காய் வந்து ஒரு இதுக்கும் முன்னாடி வீக் தான் வந்து ஒரு தேங்காய் ரூ. 50ன்னு வாங்குனேன் இங்க. பட் இங்க வந்து ₹32ன்றதுனால 2 தேங்காய் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதே மாதிரி மாதுளம் பழமும் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்தது. இதில என்ன ஒரு மைனஸ் அப்டின்னா, நம்ம கடையிலன்னா ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து எடுக்கலாம். பட் இங்க வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது. பட் வெளியில போக முடியாத டைம்ல வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தான். பட் அவகாடோ, ப்ரோக்கோலி எல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் எல்லா கடையிலயும் கிடைக்காது. அது வந்து நம்ம இங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து இது புது விஷயமா இருந்தது அப்டின்றதுனால தான் இது வந்து நான் விளாக்ல ஷேர் பண்ணேன். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது அவைலபிள் இல்ல அப்டின்னாலும் நமக்கு அது காலையிலேயே அப்டேட் பண்ணிடுறாங்க மெசேஜ்லயே. கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த 11 மணிக்கு குடிக்கிற மோருக்கு பதிலா இப்ப எப்பவுமே வந்து கருப்பட்டி காஃபி தான். ஸோ காஃபி எடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஃபிலிம் பார்த்துருந்தேன். ஆக்சுவலா இது வந்து 2, 3 நாளா பிச்சு பிச்சு பார்த்துட்ருக்கேன். இந்த ஃபிலிம் வந்து கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம். இதுவும் ஆசிஃப் அலி ஃபிலிம் தான். ஹீரோயின் வந்துட்டு அபர்ணா பாலமுரளி. பயங்கர த்ரில்லிங்கா போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எக்ஸாக்ட்டா தமிழ்ல தம்பின்னு ஒரு ஃபிலிம் வந்துச்சு இல்லையா? ஜீத்து ஜோசப் டைரக்ஷன் தான். கிட்டத்தட்ட அந்த ஃபிலிம் மாதிரியே இருந்துச்சு. பட் ரொம்ப த்ரில்லிங் எல்லாம் இல்ல. ஓரளவு நம்ம கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. பட் ஒன் டைம் பார்க்கலாம். இது வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு காலையில ஸ்கூல் வந்து லீவுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பட் இந்த வின்டர் டைம்ல நமக்கு கிச்சன்ல போய் நிக்க கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால குயிக்கா பண்ற மாரி ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன் சிக்கன் வச்சு. இந்த ஒன் பாட் ரெசிபி மாரி இது ஒன் ஜார் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் அந்த ஸ்டாக்ஸோடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, தக்காளி இது எல்லாமே சேர்த்து அரைக்கலாம். இது கூடவே வந்து அவங்க முந்திரி பருப்பு போட்டிருந்தாங்க. நான் அதுக்கு பதிலா ஒரு 4 சில்லு அளவுக்கு தேங்காய் தான் ஆட் பண்ணியிருந்தேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணியிருந்தேன். தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு, ஹோல் கரம் மசாலா எல்லாமே நல்லா தாளிச்சுட்டு, ஒரு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமா சாப் பண்ணிட்டு, கருவேப்பிலை தாளிச்சுட்டு, இந்த மிக்ஸ் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஃபர்ஸ்ட்டு. கூடவே தேவையான அளவு கல்லுப்புமே இதில் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலா அந்த மிக்ஸ் வந்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் சேர்க்கணும். இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான மற்ற பவுடர் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம நல்லா மஞ்சத்தூள், தயிர் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
அந்த ஃபுல் வெட்னஸ்டே இந்த ஒரு கிரேவிய வச்சே நான் ஓட்டிட்டேன். ஏன்னா வந்து காலையில இட்லிக்கு பண்ணிட்டு, மதியானம் அதுவே சப்பாத்தி போட்டாச்சு. சிக்கன் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால எனக்கு அந்த கடாயில பத்தல. அதனால குக்கர்ல போட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா சிக்கன் இந்த மாதிரி பண்ணா டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, மல்லி சிக்கன் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம டைட்டா எடுப்போம் இல்லையா? ட்ரையா. ஸோ அந்த மசாலாவ கொஞ்சம் தேங்காய் ஊத்தி செமி கிரேவி மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. என்னோட இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் லவ்வர்ஸ்க்காக இந்த லாஸ்ட் 2 மினிட்ஸ். பிளான்ட்ஸ் கேர் டிப்ஸ்ன்னும் வச்சுக்கலாம். என்னோட இந்த அரேக்கா பாம்ல வந்து புது ஸ்டெம் வந்துச்சு. ஸ்டெம் வந்துச்சோ இல்லையோ கூடவே நெறைய இன்செக்ட்ஸும் வந்துருச்சு. இது வந்து பழைய கிளிப்பிங். அரேக்கா பாம்ல எப்படி வரும்னா, இந்த மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இலைய புடிச்சுக்கிட்டும் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்கேல் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வேகமா ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த செடிய நான் அப்படிதான் விட்டுட்டேன். பட் அதனால இத வந்து செக் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த புது ஸ்டெம்ல லைட்டா அங்கங்க வர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்காக தான் வந்து இந்த சொல்யூஷன் இது இப்போ எப்பவுமே யூசுவலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தான் பிளான்ட்ஸ்க்காகவே. கொஞ்சமா வந்து வேப்பெண்ணெ, சோப் லிக்விடு, அதுக்கப்புறம் தண்ணி. இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஷேக் பண்ணிட்டு, இதில வந்து அத ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து அதில பிரஷ் பண்ணி விடணும். அப்பதான் வந்து அது போகும். ஏன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டா மட்டும் போயிடாது. பட் மேலி பக்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டா மட்டுமே போதும். பட் இதுக்கு வந்து நம்ம டைட்டா பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால பிரஷ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா பிளான்ட்ஸ்லயுமே குட்டி, குட்டி பேபி ஸ்டெம்மும் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்முமே நல்லா வளர்ந்திருந்தது ஜீஸில. இது வந்துட்டு ஜேட் பிளான்ட். அந்த மேலி பக் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். குட்டியா வண்டு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். அதுவுமே இப்போ இதில வர ஆரம்பிச்சிருக்கு. ஓவர் வாட்டரிங் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம். பட் மழை சாரல் பட்டுட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்கா என்ன அப்படின்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர்ல ஓரத்துல இருந்த ஸ்பைடர் எல்லாம் போயிடுச்சு அப்படின்றதுனால அந்த இடம் எம்ப்டியா இருந்ததுன்னு அங்க ஒண்ணு வச்சிருக்கேன். அரேக்கா பாம்ல புது ஸ்டெம் இப்படி தான் வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாம் லீவ்ஸ் எல்லாம் நல்லா விரிஞ்சு வரும். இந்த மாரி ஸ்டெம்ஸ் வந்து இப்போ 3 செடியிலயுமே இருக்கு. இது வந்துட்டு டம்கென்ல வர்ற ஒரு புது லீவ்ஸ். அதுவுமே இப்படி தான் வரும். பட் இது வரும்போது ரொம்ப அழகா இருக்கும். லீவ்ஸ் வந்து பிரியும்போது. இந்த பிளான்ட் பேர் வந்து ட்ரெக்கேனா அப்படின்னு நினைக்கிறேன். இதில வந்து புது ஸ்டெம் வருது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. இது வந்து ரூட்லேருந்து தான் வருது. ஜிஸி வர்ற மாதிரி. ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸில ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் விலாக்.